Hi, hello everyone. This is Staff Ice Academy. நம்ம இன்னைக்கு February 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைன்ஸ் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டே அப்படிங்கிறதா இன்னைக்கான லைன். லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டே அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்? எது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவ் ஷேடாக இருந்தாலும் சரி, ஸோ எதா இருந்தாலும் நம்ம நல்லதுக்காக நம்ம வந்து ஒரு பாஸ்ட்ல நம்ம கடந்து வந்தது எதா இருந்தாலும் ஒரு லெசனா வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நல்லபடியா செயல்பட்டு நல்லபடியா போறதுக்கு உதவுறதுக்கு கண்டிப்பா ஒரு லெசனா நம்ம அதை எடுத்துக்கிட்டு செயல்படனா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மள வந்து டியூன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஹார்மோனிக் லைன்ல போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டே அப்படிங்கிறது அப்ப நடந்துச்சு முடிஞ்சிடுச்சு அப்படி இல்லாம கண்டிப்பா வந்து அதுல என்ன நடந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு அதுல திருத்தி நம்ம இருக்கிறது தான் வந்து இன்னைக்கும் நல்லது. ஓகேவா? ஸோ அது வந்து லைன்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ் கீழே பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேர் இஸ் தி ஃபர்ஸ்ட் நேஷனல் கவ் கல்ச்சர் மியூசியம் டு கம் அப். சரியா? நேஷனல் கவ் கல்ச்சர் மியூசியம். இப்ப இது என்னன்னா ஒரு கவ் வந்து பசு அப்படிங்கிறது வந்து நாட் ஒன்லி வந்துட்டு ஒரு பசுமாடு மில்க்கு அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் அது மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியாகவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த சைடும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை வச்சு கவ் கல்ச்சர் அப்படிங்கிறது மெயின். இப்போ நம்மளுடைய டைப் ஆஃப் நாட்டு மாடுகள் அப்படிங்கிறது நிறையா வந்துட்டு காணா போகுது. ஸோ வெளியிலேருந்து நிறையா வந்து ஃபாரினர்ஸோடைய அந்த டைப் ஆஃப் மாடு, ஜெர்சி மாடு இந்த மாதிரிலாம் நிறைய வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த கவ் கல்ச்சர் மூலம் நம்ம வந்துட்டு நம்மளுடைய இதை கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ எங்கே இதை தொடங்கியிருக்காங்கன்னா யூபியில் தொடங்கியிருக்காங்க. வேர் இஸ் தி ஃபர்ஸ்ட் நேஷனல் கவ் கல்ச்சர் மியூசியம் டு கம் அப் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இன்னைக்கு பண்ணுங்க. ஓகே? ஸோ இன்னைக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா India's first national cow culture museum is to come up in Madura, Uttar Pradesh at the Pandit Deenadayal Upadhyaya Veterinary Science University. சரியா? பண்டித் தீனதயாள் உபாத்யாயா வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கவ் கல்ச்சர் மியூசியம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? மியூசியம் வில் ஹைலைட் இண்டிஜினியஸ் கேட்டில் பிரீட்ஸ் கன்சர்வேஷன். இண்டிஜினியஸ்னா உள்நாட்டுக்குள்ளேயே நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய சில பிரீட்ஸ் இருக்கு, கேட்டில் பிரீட். அந்த கால்நடைகளை நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், டெய்ரி எக்கானமி அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கவுஸ். இது எல்லாத்தையுமே வந்து இந்தியாவில் கண்டிப்பாக சஸ்டைனபிளான ஒரு அக்ரிகல்ச்சருக்கு உதவுற மாதிரியும் டைரி எக்கனாமியை டெவலப் பண்ணுற மாதிரியும் அப்புறம் நம்மளுடைய கேட்டல் பிரிட்ஸை நம்ம இன்னும் வந்துட்டு கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட், cows hold an important place in Indian traditions, especially in the Braj region. ஸோ இந்த பிராஜ் ரீஜியன்ல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மதுரா பிராஜ் ரீஜியன்ல தான் மெயினாக இந்த கவுஸோட அந்த ட்ரெடிஷன்ஸை கரெக்டாக வந்து இந்தியன் ட்ரெடிஷன்ஸை அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்கிறது பிராஜ் ரீஜன். த மெயின் ஃபோக்கஸ் வில் பி ஆன் பிரீட்ஸ் லைக் கிர், சாஹிவால் அண்ட் தர்பார்கர். ஸோ கிர்ரு, சாஹிவால், தர்பார்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரீட்ஸ் எல்லாம் நம்ம கன்சர்வ் பண்ணோம், ப்ரிசர்வ் பண்ணோம். நம்மளுடைய நாட்டு மாடுகளை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அழிஞ்சிடக்கூடாது, எதுவும் எக்ஸ்டிங்ஷனுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே? சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Harappan civilization is traditionally dated between. ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஸோ அர்பனைசேஷன் பற்றிலாம் இங்கே நிறையா இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னா எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ த ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் ட்ரெடிஷ்னலி டேட்டட் பிட்வீன் எப்போ அப்படிங்கிறதா கொஷின். ஓகே? கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே. New radiocarbon dating from the site of the Birana in northern India indicates that organized settlement in the region may date back nearly 8,000 years. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இவ்வளோ இயர்ஸ் பழமையானதுன்னு இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு ஒரு ரிசர்ச்சில் பார்த்தோம்னா அது 8,000 to 9,000 இயர்ஸ் வந்துட்டு முன்னாடி ரொம்ப பழமை. இந்த ஈஜிப்டு அந்த காலத்தெல்லாம் தாண்டி முன்னாடி வந்து ரொம்ப பழமையாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் வந்து இந்த சைட் ஆஃப் பிரானா நார்தர்ன் இந்தியா அங்கே பண்ணதில் பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே? ஸோ த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆல்சோ நோன் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் ட்ரெடிஷ்னலி டேட்டட் பிட்வீன் 2600 and 1900 BC அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்
5 million people lived and its territory extended from the Arabian Sea to parts of present day northwestern India. ஓகேவா? ஸோ அரேபியன் சீலேருந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இதோட டெரிட்டரி. அங்கே வந்து 5 மில்லியன் பீப்புள் 5 மில்லியன் பீப்புள் வந்து அங்கே வசிச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது பிரான்ஸ் ஏஜஸ் சேர்ந்தது. ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த அர்பன் சிட்டிஸ்லாம் மெயினாக என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொகஞ்சுதரோ, தொலவீரா அண்டு ராக்கி கார்கி வேர் தி அர்பன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். பட் நம்மளுக்கு இப்போ என்னது மேபி பேக் 8000 இயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிராப் ஷிஃப்டட் ஃப்ரம் வீட். இப்போ வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்பாக இருக்கக்கூடிய சில க்ராப்ஸ் இப்போ வந்து ரைஸு இதெல்லாம் அவங்க விட்டுட்டு இந்த மில்லட்ஸ் அண்ட் பார்லிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட், ரைஸ் இதெல்லாம் விட்டுட்டு மில்லட், பார்லிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டு மோர் ட்ராட் ரெசிஸ்டன்ட் மில்லட்ஸ் அண்ட் ரைஸ். இப்போ வந்து என்னன்னா கிராப்ஸ் வந்து வீட்டு, பார்லிலேருந்து வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணி ரைஸ் அண்ட் மில்லட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் சொல்ல வந்தேன், சாரி. ஸோ வீட் அண்ட் பார்லிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி ரைஸ் அண்ட் மில்லட்ஸ்க்கு வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ராட் சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்பாக இருந்துச்சுன்னா சரியாக வராது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு வறட்சியான நிலையில் கூட வருங்கிறதுனால இந்த மில்லட்ஸ்க்கும் ரைஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one is the highly infectious viral disease that can cause paralysis and in severe cases death? ஓகேவா? ஸோ வந்து ஒரு இப்போ ரீசண்டாக இதுக்கான ஒரு போலியோ ஓரல் வேக்சின் வந்துட்டு இப்போ வந்து த்ரூ ஓரல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் டைப்க்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் டைப் ஓரல் வேக்சின். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் வைரல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரலைசிஸாக பண்ணோம் நம்மளை வந்து சிவியராக இருந்தால் டெத்து கூட காஸ் பண்ணக்கூடிய அந்த இது வந்து என்ன டேர்ம் அப்படிங்கிறதா இங்கே ஆன்சர் கேட்டுருக்காங்க. ஸோ கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, WHO World Health Organization pre-qualifies new oral polio vaccine NOPV2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம், ஓவராலாக எராடிகேட் பண்ணியாச்சு போலியோ. இருந்தாலும் வந்துட்டு ஒரு இதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னதான் எராடிகேட் பண்ணாலும் எங்கேயும் அந்த கேசஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம திரும்ப திரும்ப இந்த ஓரல் டோசஸ் கொடுத்துருக்கோம். அதில் புது டைப்பாக இப்போ இன்னொரு ஓரல் டோசஸ் வந்திருக்கு, அதுதான் NOPV2 அப்படின்னு சொல்லக்கூடாது. So UN agencies including UNICEF to procure and distribute the vaccine for the immunization campaigns worldwide. So worldwide வந்து UNICEF வந்து இதை ஒரு கேம்பெயின் மூலியமா எங்க பார்த்தாலும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் the program aims to immunize approximately 370 million children annually. ஸோ மெயினாக இது வந்துட்டு அண்டர் தி ஏஜ் ஆஃப் 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இவங்க நிறையா இதால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ 370 million சில்ட்ரன்ஸ் ஆனுவலி இது மூலியமா வந்து இந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் மூலியமா காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் the poliomyelitis is a highly infectious viral disease that can cause paralysis and in severe cases and can cause death வரைக்கும் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நோவல் ஓரல் போலியோ வேக்சின் டைப் வந்து இந்த பேர் வந்து NOPV2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன, ஹூ ஃப்ரம் இந்தியா participated in the Munch Security Conference 2026. ஸோ அந்த முன்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மனியை சேர்ந்த ஒரு இது பிளேஸு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம நாட்டை சேர்ந்து யார் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். 62nd Munch Security Conference 2026 held from February 13 to 15 at Munch, Germany. ஸோ அங்கே வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து இதில் வந்து டுக் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவிகேட்டிங் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது தான். இதில் வந்து ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து அனாலெனா பெர்போக்கு இருந்தார். ஸோ டிஸ்கஷன்ஸ் ரிகார்டிங் எனர்ஜி ட்ரேட் பைலேட்ரலாக வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸோடையும் ஒரு டைஅப்பில் இருக்கிறப்ப எல்லாரும் டெவலப் ஆகணும், என்னென்ன இதில் டெவலப் ஆகணும் அது ரிலேட்டடாக தானே ஒரு இந்த கான்க்ளேவ் அப்படிலாம் நடக்கக்கூடியது. ஸோ அதில் வந்து எனர்ஜி அண்டு ட்ரேட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் குமார் பாஸ்கர் வர்மா சேது serves as a link between which two places. ஸோ இந்த குமார் பாஸ்கர் வர்மா அப்படிங்கிறது எதுக்குமான ரெண்டு பிளேஸ்க்குமான ஒரு லிங்க்கு ஒரு பாலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கொஷினை. ஸோ ஆன்சர் பண்ணுங்க.
The question explanation வந்து PM Modi recently inaugurated the Kumar Bhaskar Verma Setu on February 14, 2026. Serves as a link between the Guwahati and North Guwahati. Guwahatiக்கும் நார்த் கவுஹாத்திக்குமான கனெக்டிவிட்டி ஒரு பாலம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அக்ராஸ் தி பிரம்மபுத்திரா ரிவர். நம்ம நேத்தியே பார்த்தோம் இந்த ட்வின் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய டனல் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மபுத்திரா ரிவருக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. ரோட்வேஸ் அண்ட் ரோட் கம் ரயில்வேஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பிரம்மபுத்திரா ரிவர் அக்ராஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கவுஹாத்தி அண்ட் நார்த் கவுஹாத்தியை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா டோஸ்ட் பிரிட்ஜ் இன் தி நார்த் ஈஸ்ட் இந்தியா ஸ்பேனிங் 1.24 கிலோமீட்டர்ஸ். இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 1.24 கிலோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கவுஹாத்தியோட வேற என்ன ரிலேட்டட்னா இந்தியாவுடைய 22nd IIM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு டெக்னாலஜிக்கு எப்படி இருக்கும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு இருக்குல்ல. ஸோ அதில் வந்து 22nd இந்தியாவோட IIM வந்து கவுஹாத்தியில் வந்திருக்கு. அசாம் கவுஹாத்தின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த 2வது IIMன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆஃப்டர் டு தி ஷீலாங்கு இது பார்த்தீங்கன்னா 2வது நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு IIM கவுஹாத்தியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 6th one. How many companies are there in India AI Impact Summit? So AI Impact Summit conference வந்துட்டு இப்போ நடந்துச்சு. ஸோ அதில் how many companies were participated அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா as of February 2026 India AI Impact Summit is currently taking place in the New Delhi February 16 to 20 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எதுனா லார்ஜஸ்ட் குளோபல் கேதரிங்ஸ். ஸோ இதில் வந்து 15 கம்பெனிஸ் வேர் பார்ட்டிசிபேட்டட். ஸோ என்னென்ன கம்பெனிஸ்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், நிவேடியா, அப்புறம் வந்து ஓப்பன் ஏஐ, மெட்டா, குவால்கம், அபோர்டு, ஆட்ரோஃபிக், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபோசிஸ், சேல்ஸ் ஃபோர்ஸஸ், சிஸ்கோ, TCS, HCL Tech, IBM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 15 கண்ட்ரீஸோட 15 கம்பெனிஸோட கேதரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். February 16 to 20 இந்தியாவோட AI இம்பாக்ட் சமிட். AI இம்பாக்ட் சமிட்னா அப்புறம் மெயின்லி ஆன் தி ஒரு எப்படி சொல்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன் எல்லாத்துலேயுமே தான். இப்போ வந்து எல்லா விதமான டாபிக்ஸ்லையுமே அதை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ எப்படி வந்து டோட்டலாக கேதரிங்காக அதை மேலே கொண்டு போகிறது, அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ். ஸோ 2023 பிரிட்டன், 2024 சவுத் கொரியா, 2025 ஃப்ரான்ஸ், 2026 நம்ம இந்தியா இப்போ இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் யாரெல்லாம் மெயின் லீடர்ஸ் வந்துட்டு இந்த சம்மிட்ல கலந்துக்கிட்டாங்க February 19 அப்போ. ஆஃப்டர் இந்த சம்மிட் முடிஞ்சிடுச்சு. ஆஃப்டர் டு தட் ஒரு விதமான ஒரு கேதரிங் வந்துட்டு நம்மளோட இந்தியா சார்பில் நடந்திருக்கு. ஸோ பாரத் மண்டபத்தில் அதை யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரான், அப்புறம் வந்து பிரசிலியன் பிரசிடென்ட் வந்து லூஸ் இனாஷியோ லூடா, அண்ட் யுஎனோடைய செக்ரட்டரி வந்து ஜெனரல் ஆண்டோனியோ குட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எல்லாருமே வந்துட்டு ஒரு கேதரிங் அப்புறம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த சம்மிட் ஹெல்ட் அட் பாரத் மண்டபம் இன் நியூ டெல்லி மார்க்ஸ் தி ஃபர்ஸ்ட் குளோபல் ஏஐ மீட்டிங் ஆஃப் த ஸ்கேல் ஹோஸ்டட் இன் சவுத். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சதர்ன் சைடு எதுவும் நடக்கல. ஸோ அதனால குளோபல் சவுத்தில் நடந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஏஐ மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் 7th one. India plan to manufacture which missiles used in the Rafale fighter aircrafts in India அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ Rafale fighter aircrafts அந்த மிசைல் வந்து நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதோடைய நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணுங்க எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு. ஸோ எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் மிசைல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இன் இந்தியா. நம்ம வந்து ரஃபேல வந்து யார்கிட்ட இருந்து வாங்குறோம்? பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறோம். ஓகேவா? ஸோ அங்கேருந்து இந்த ஹேமர் மிசைல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸை நம்மளே பண்ணலாம் இண்டிஜினியஸா அப்படிங்கிறத இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னா இந்தியா பிளான்ஸ் டு மேனுஃபேக்சர் ஹேமர் மிசைல்ஸ் யூஸ்ட் இன் ரஃபேல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் இன் இந்தியா. ஆப்ரேஷன் சிந்தூர் ஏர் டு கிரவுண்ட் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி இதை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்மளே வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பிளான். ஓகேவா? அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னா அது வெயிட் வந்து 330 கிலோகிராம் இருக்கும். அண்ட் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் வந்து எவ்வளோ தூரம் தாக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 to 70 கிலோமீட்டர். கம்பெனிஸ் இதில் இன்வால்வ் ஆகி யாரெல்லாம் அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவும் அண்ட் பிரான்ஸும் சேர்ந்து தான் வந்து இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் வந்து வாட் இஸ் சூரியகார் ஸ்கீம். ஸோ சூரியகார் ஸ்கீம் எதனுடைய சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு
ஆப்ஷன்ஸ்ல என்னவோ அது ரைட் ஆப்ஷன்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் PM Suryaghar ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் லான்ச் ஆன் 13th February 2024 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால்ட் இன் ஹவுசஸ். ஸோ இந்த மாதிரி சோலார் பவர்ஸ் எல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தில் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த சூரியகார் அப்படிங்கிறது வந்து 24ல இது பண்ணது. ஸோ இப்போ என்னன்னா ரூஃப் டாப் பேனல்ஸை ஹவுஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இப்போ இது மூலியமா வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஆஃப் 300 யூனிட்ஸ் வந்துட்டு பெர் மந்த் வந்து ஒரு வீடுக்கும் போகிற மாதிரியும் அண்ட் அதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் வந்துட்டு 75,021 crores பண்ணியிருக்காங்க. டார்கெட் வந்து 1 crore houses holds by March 2027க்குள்ள 1 crore house வந்துட்டு கவர் பண்ணுங்கிறது தான் எங்களோட எய்ம். 2 yearsக்குள்ள 8,691 megawatt capacity will be installed over 23 lakh rooftop solar installations அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? டாப் 3 ஸ்டேட்ஸ் இந்த ஸ்கீம்ஸை யாரெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் உத்தரப்பிரதேஷ்லாம் வந்துட்டு இதை வந்து டாப் 3 பிளேசஸ்லேருந்து இந்த ஸ்கீமை வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? Ninth question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ஸ் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மோட்டார் மேனுஃபேக்சரிங் இன் விச் ஸ்டேட் ரீசென்ட்லி. ஸோ வந்து இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஜப்பான்லேருந்து இங்கே நடந்திருக்கு, செமிகண்டக்டர்ஸ் ரிலேட்டடானது. ஸோ அது வந்து எங்கே நம்ம ஸ்டேட்டில் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மோட்டார் மேனுஃபேக்சரிங் இன் விச் ஸ்டேட். ஓகேவா? சரி, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எந்த ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் JBP MIBA மிட்சுபிசி NMP மிபாங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேம் வந்து ஞாபகம் வச்சுக்க வாய்ப்பு இல்லை ஜப்பான் டேர்ம்ங்கிறதுனால. ஸோ மிபா ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 1980 crore. லொக்கேஷன் வந்து திருவள்ளூர்ல. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளுடைய தமிழ்நாட்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரம் தி ஜப்பான். எதுக்காகனா செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மோட்டார் மேனுஃபேக்சரிங் இதுக்காக வந்துட்டு மெயினாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். செமிகண்டக்டர்ஸோட யூசேஜ் இப்போ அதிகமாக இருக்குது. வி ஆர் யூசிங் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வந்துட்டு மோர் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கப்போ செமிகண்டக்டர்ஸ்லாம் வந்துட்டு நிறையா வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் தட்டுக்கெலாம் யூஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கான பிளான்ஸ் தான் இப்போ அதிகமாக திறந்துட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்வாஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிருஷ்ணகிரி சிப்காட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க 4,000 crore. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்காக இது பண்ணுறாங்க கிருஷ்ணகிரியில். அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஏர்கிராஃப்ட் இன்ஜினு, கிரீட் பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் பாட்ஸு இது எல்லாமே வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 5,980 crores பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இது மூலயமா எவ்வளோ நடக்கும்னா வந்து 8,400 ஜாப்ஸ் இது மூலயமா கிடைக்கும், புதுசாக கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஓகே, நம்ம இன்னைக்கு 9th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா who is the vice or executive chairman. ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் தி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சேர்மன் ஆஃப் தி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து நம்மளுடைய சிஎம். ஸோ வைஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் தி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் வைஸ் எக்ஸிக்யூட்டிவ் Chairman of the State Planning Commission J. Jayaranjan. Tamil Nadu's economic growth rate is 11.19% higher than the national average அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார் growthல தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் செக்டார் growth rate 14.74%, which is 3 times higher than India's average 4.5%. ஓகே, நெக்ஸ்ட் per capita income எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.62 lakhs 1.77 times higher than the national average விட இருக்குது. சரியா? இப்போ நம்ம தமிழ்நாடு தான் வந்துட்டு GSDPயில் கூட வந்துட்டு நம்ம அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம growth ரிப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். என்ரோல்மெண்ட் ரேஷியோலையும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் 4.7% above the national average விட அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்ல 7.27%. அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல 3.5%. ப்ரொடக்ஷன்ல தமிழ்நாடு ஹேஸ் அ லீடிங் ஷேர் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி மில்லட்ஸ் அண்ட் சுகர் கேன். எதில் அதிகமாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது மில்லட்ஸ் அண்ட் சுகர் கேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்
தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் லெதர். இதுலையும் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ இருக்கும்னா வந்து 12 per 1000 birth. ஓகேவா? ஸோ 12 per 1000, ஒரு 1000 birth இருக்கு அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 12 பேர் வந்து குழந்தைகள் இறக்குறாங்க. இப்போ வந்து எப்படி மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு, ஸோ இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பார்க்குறப்ப, ஸோ இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டில் வந்துட்டு குழந்தைகள் இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல 1000க்கு வந்து 12 பேர் இறக்குறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிப்போர்ட் சப்மிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, the first part of the report of the high level committee on the center state relations has been submitted to the chief minister. So the committee was constituted on 15th April 2015. chairman யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா former supreme court judge justice Kurian Joseph அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். So this is the fourth committee on center state relations. So previous committeeலாம் என்னென்ன பண்ணினா, ராஜமன்னார் கமிட்டி 1969 to 1971, சர்க்காரியா கமிஷன் வந்து 1983லேருந்து 1988, அப்புறம் புஞ்சி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2007லேருந்து 2010 வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் ஓல்டு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் கமிட்டி. ஸோ ரிகார்டிங் தி ஹை லெவல் கமிட்டி ஆன் தி ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஸ். ஓகே, இது என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னா, பவர்ஸு, ஸ்டேட் அட்டானமி, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸு, கவர்னன்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸு, லாங்குவேஜ், கவர்னன்ஸ் ரூல்ஸ், ரிசர்வேஷன் பாலிசி, எலெக்ஷன்ஸ், டாக்ஸேஷன், ஹெல்த், எஜுகேஷன் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். டாக்ஸேஷன் சர்வீசஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சின்ன பிட்ஸ் பார்த்துலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பவ்ய பாரத் பூஷன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜக்கி வாசுதேவ் அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த பவ்ய பூஷன் அவார்டு அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் இன் எனி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஒரு இந்தியாவோட க்ரோத்துக்காக வந்துட்டு யாரெல்லாம் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்களோட வெல்பீயிங் அண்ட் க்ரோத்துக்காக பண்ணுறவங்களுக்காக ஒரு அவார்டு வந்துட்டு அவங்க சார்பில், ஈஷா ஃபவுண்டேஷன் அவங்க சார்பில் அவங்க ஒரு அவார்டு கொண்டு வந்திருக்காங்க. அதான் பவ்ய பாரத் பூஷன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. பை தி ஸ்பிரிச்சுவல் லீடர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 2016ல ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் ஹாஸ் லான்ச் அண்ட் நவ் இட்ஸ் செகண்ட் ஸ்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 10,000 crore வந்து ஃபண்ட் வந்து கோயிங் டு பி ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து ஃபார் தி நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்துட்டு 1 lakh crore ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் டு அசஸ் ஃபார் தி அர்பன் சேலஞ்ச் ஃபவுண்ட் வில் பி செட். இது வந்து 4 லட்சம் கோடிக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? lakh crore ஃபண்ட் இன் தி ஃபியூச்சர் அட் தி நெக்ஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, இது எதுக்குன்னா அர்பன் சேலஞ்ச் ஃபவுண்டுக்கு 1 லட்சம் இப்போ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 4 lakhs மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 yearsல வந்து 1 lakh crore இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல இப்போ இட்டாலியில் நடக்கக்கூடிய அந்த வின்டர் ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக யார் வந்து வின் பண்ணியிருக்கா, ஸோ யார் வந்து 9th ஒலிம்பிக் மெடலை வந்து இப்போ கிளைம் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜோனன்ஸ் கேல்போ ஃப்ரம் நார்வே வின்ஸ் எ ஸ்டன்னிங் ரிலே கோல்டு கிளைமிங் இஸ் 9th ஒலிம்பிக் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 into 7.5 kilometer டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலே வாஸ் ஹெல்ட் அட் தி மிலானோ கார்டினா 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ். ஸோ அதில் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஸ்டின் இப்போ வந்து அவங்க எதில் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இந்த 4.75 kilometer மென் கேட்டகரிஸில் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் அந்த ரிலேல the top 3 places were taken by நார்வே, பிரான்ஸ் அண்ட் இட்டாலி. ஸோ நார்வேயை சேர்ந்த ஜோனஸ் கெலபோ அப்படிங்கிறத தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹியூமன் ஸ்பிரிட் டே எப்போனா வந்து February 17 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் குளோபல் டூரிசம் ரிசலன்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது February 17. இதுக்கு தீம் என்னன்னா டூரிசம் ரிசலன்ஸ் இன் ஆக்ஷன் ஃப்ரம் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் டு இம்பாக்ட்ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹியூமன் ஸ்பிரிட் டே வந்து February 17, அதுக்கப்புறம் டூரிசம் ரிசலன்ஸ் டே வந்துட்டு February 17 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நான் இது பண்ண அந்த 10 questions ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருங்க. ஸோ
Hope you all understand the video. Thank you.